வணக்கம், நான் தான் உங்கள் ரமேஷ். நாம் இன்னைக்கு திருமலையில் இருக்கக்கூடிய ரூமோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அகாமடேஷன் ரெசிப்டை சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ஸ் அங்கே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் மெசேஜ் வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா திரும்ப ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா எந்த இடத்துல ரூம் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்களே வந்து பார்த்தோம்னா சிஸ்டமில் காமிச்சிடுவாங்க. இதை பற்றின முழுமையான காணொலி வந்து இப்போ மேலே தெரிகிற லிங்க்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்மளோட அகாமடேஷன் ரெசிப்டை சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பியில் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோங்க. 15 மினிட்ஸில் நமக்கு வந்து பார்த்தோம்னா மெசேஜ் வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு ராம்பகிச்சா 2 இங்கே வந்து பார்த்தோம்னா வந்திருந்தோம். இங்கே வந்து அகாமடேஷன் ரெசிப்டை கொடுத்து அகாமடேஷன் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க இந்த ஸ்லிப்பு. இந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ராம்பகிச்சா 1 வந்து பார்த்தோம்னா கொடுத்து கீ வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம்பகிச்சா 1ங்க. ஆக்சுவலி இதில் வந்து மொத்தம் 3 காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. ராம்பகிச்சா 1, ராம்பகிச்சா 2, ராம்பகிச்சா 3 மொத்தம் 3 காம்ப்ளெக்ஸ் அப்படியே அடுத்தடுத்து இருக்கும். திருமலைக்கு அடிக்கடி வர்றவங்களுக்கு தெரியுங்க, இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராம்பகிச்சா தான். ஏன் அப்படின்னா இதோட ரூம் ரெண்ட் வந்து வெறும் 100 தான். ஆனால் இதோட 1000 rupees ஒர்த்தபிளான ஃபெசிலிட்டி வந்து பார்த்தோம்னா இந்த ரூமில் வந்து இருக்குங்க. இது ரிசப்ஷன் ஆஃபீஸுங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம கீ வாங்கிட்டு டைரெக்டாக நம்மளோட ரூமுக்கு போகலாம். நம்மளோட ரூம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 25ங்க. அதாவது நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இந்த ரூம்ல இருந்து கோவிலுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா வெறும் ஒரு 200 மீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் இருக்கும். 200 to 300 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். கோவிலோட அந்த முன்னாடி கோபுரம் பார்த்துருப்பீங்க, அந்த கோபுரத்துல இருந்து ரொம்ப பக்கம் தான் இந்த ராம்பகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் வந்து ஏஜ்டு பர்சனுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டான ரூமுங்க. ஏன் அப்படின்னா கோவில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரூமில் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் டோட்டலாகவே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3லேயுமே வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதோட லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் வழக்கமாக இருக்கக்கூடிய ரூமை விட இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்பகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் தாங்க. உங்களுக்கு எந்த ரூம் வந்து பார்த்தோம்னா ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கிடைச்சிருக்கிற ரூம் நம்பர் வந்து பார்த்தோம்னா 25ங்க. வாங்க உள்ளார போகலாம். எல்லா ரூம்லேயுமே இருக்கிற மாதிரி தாங்க நம்மளது வந்து பார்த்தோம்னா அதே சேம் டபுள் காட்டு தான் இருக்கும். அதை 2 சிங்கிள் காட்டு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் கன்வீனியண்ட்டாக படுக்கிறது அப்படின்னா 3 பேர் பெட்டில் படுக்கலாம். ரொம்ப லீனாக இருந்தாங்க அப்படின்னா வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 4 பேர் படுக்கலாங்க. அது கொஞ்சம் ரேரபிள் தான். அது இல்லாமல் செல்ஃபு வழக்கமாக இருக்க மாதிரி ஷேட் ஆங்கர் இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லா ரூம்லேயுமே சாமி ஃபோட்டோ வந்திருக்கும். ஒரே ஒரு ஃபேனு. மேக்ஸிமம் எல்லா ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருக்கக்கூடிய சைஸு இந்த மெத்தடில் தாங்க இருக்கும் ராம்பகிச்சாவை பொறுத்த வரைக்கும். இந்த ராம்பகிச்சாவில் மட்டும்தாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 rupees ரூமில் இருந்து எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வந்து உள்ளார இன்பில்ட்டாக வரும். எல்லா வாட்டர் ஹீட்டருமே ஒர்க்கும் ஆகுங்க. இந்த வித்தியாசம் தான் 100 ரூபாய் ரூமுக்கும் 1000 ரூமுக்கும் பெரிய வித்தியாசமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 rupeesக்கு வாட்டர் ஹீட்டர் உள்ளார வந்து பார்த்தோம்னா இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு வாஷ் பேஷன், இது நமக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க நமக்கு அமைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.